ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 பிறக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது. 60 ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய 47வதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன? இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள், கெடுபலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். சிம்மராசி. கனவுகளை நனவாக்க திட்டமிட்டு செயல்படும் சிம்மராசி அன்பர்களே, இந்த ஆண்டு துவக்கத்தில் ஜென்ம கேதுவும் களத்திர ராகுவும் சனியுடன் இணைவது குடும்ப சூழ்நிலையில் சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அடுத்து குரு பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்தில் அமர்வதும் உங்களின் வளர்ச்சிக்கு பெரிய உறுதுணையாக அமையும். இந்த ஆண்டு 26/4/2025 முதல் ஜென்ம கேதுவாக அமர்வது ஆன்மீக செயல்களில் ஈடுபாடுகள் கொள்வதும் ஆன்மீக தொடர்புகள் உண்டாகும். எதிலும் முதன்மை பெறும் வாய்ப்புகள் அமையும். சரியான பாதையை தேர்வு செய்து முன்னேற்றம் காண்பீர்கள். கலத்திரஸ்தானத்தில் சனியுடன் ராகு சேர்வது உங்களின் குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து மறையும். எதையும் முன்கூட்டியே யோசித்து செய்வது உங்களுக்கு பக்கபலமாக அமையும். வெற்றியின் இலக்கை குறிக்கோளாக செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். இதுவரை குரு தொழில்ஸ்தானத்தில் அமர்ந்தது உங்களின் தொழிலிலும் உத்தியோகத்திலும் பல்வேறு சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு இனி தொழில் முன்னேற்றமும் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து முயற்சிகளுக்கு வெற்றியையும் பாக்கியத்தையும் பெறுவீர்கள். இதுவரை களத்திரஸ்தானம் கெட்டதால் பல பிரச்சனை இருந்து வந்தது. குரு பார்வையால் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருப்பீர்கள். எந்த கெடுபலனும் உங்களுக்கு வராமல் குரு அருளால் சிறப்பாக இருப்பீர்கள். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியானதாக நிலவும். மூதாதையர்களின் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வேலை போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் வேலை தொடர்பாக இருந்த தடைகள் விலகும். சரியான நேரத்தில் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 6 மற்றும் 9. பரிகாரம்: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ந்து பைரவருக்கு செவ்வரளி பூ மாலையும் நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வர உங்களின் தொழிலிலும் உத்தியோகத்திலும் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.